ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 முட்டை எடுத்துருக்கேன். எடுத்து உடச்சி பவுலில் சேர்த்துக்கிறேன். 4 முட்டையும் சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். எல்லாமே நல்லா கலந்துட்டு இப்போ ஒரு வானல் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் கிட்ட குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு கலந்து வச்சுருக்க முட்டையை சேர்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்திருக்கு. இப்போ நல்லா முட்டையை உடச்சி விட்டு நல்லா பொடி மாஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே வானிலையில் 3 ஸ்பூன் கிட்ட குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாய், 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ பொடியை கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துக்கிறேன். தக்காளி ரொம்ப சேர்க்க வேண்டாம், திட்டமாக சேர்த்தா போதும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ 2 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சீரகம் தூள் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு எல்லாமே நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிட்ட பிறகு இப்போ பாஸ்மதி ரைஸ் வடித்து வச்சுருந்தேன். வடித்த சாதத்தை 2 பிளேட்டாக நான் சேர்த்து கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன். நல்லா கலந்துட்டு இப்போ பொடி பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இப்போ சூப்பரான சுவையான எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஈஸி அண்ட் டேஸ்டியாக ஒரு ரைஸ் டக்குன்னு ரெடி பண்ணியாச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக் ரைஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.